Hi friends, இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம TNTET அண்ட் SGT எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் பார்க்க போகிறது டே 50. ஓகேவா? ஸோ 50வது வீடியோ தான் பார்க்க போகிறோம். 8th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 5ல் 3வது பார்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம SGTக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் TNTET ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் எக்ஸாம் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு 5 சப்ஜெக்ட்டும் சேர்த்து நம்ம போட்டிருக்கோம். டோட்டலாக 23 டெஸ்ட் வரும். 350 ருபீஸ்க்கு வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் டென்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ டென்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு முக்கியமாக இந்த புக்கில் கொடுத்துருக்கிறத படி பார்க்கும்போது சிக்னல் வேர்ட்ஸை வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சிக்னல் வேர்ட்ஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சில ரூல்ஸ் டேபிள் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 டேபிள். இந்த டேபிளையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக டென்ஸில் வந்துட்டு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த டென்ஸ் வந்துட்டு நமக்கு எரர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எந்த சென்டென்ஸில் வந்துட்டு எரர் இருக்குது, எரர் இல்லை, அந்த மாதிரியும் என்னென்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரலாம். அண்ட் தென் டேஷ் கொடுத்து ப்ராக்கெட் கொடுத்து நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி டென்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாமில் வந்துட்டு இருக்கும். இப்போது இதில் நமக்கு டென்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு 3 இதாக பிரிப்பாங்க. ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒவ்வொரு டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். என்னென்னா இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஒன்று, ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் ஒன்று, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அப்படின்னு வரும். அதே மாதிரி பாஸ்ட்லேயும் ஃபியூச்சர்லேயும் வரும். ஸோ ஆக மொத்தம் நம்ம வந்து ஒரு 12 டென்ஸ் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ 12 இது நம்ம பார்ப்போம். இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் சிம்பிள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இதுக்கான சிக்னல் வேர்ட்ஸ். இந்த சிக்னல் வேர்ட்ஸ் எல்லாம் ஏதாவது நீங்கள் ஒரு க்ளூ வச்சு ஒரு ஹிண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ அந்த சிக்னல் வேர்ட்ஸ் வந்துட்டு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸில் அந்த ஏதாவது வேர்டு வருது, அது ரிலேட்டடான வேர்டு வருது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அது என்ன டென்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ சிக்னல் வேர்ட்ஸ் அந்த யூஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. நான் இப்போ சிக்னல் வேர்ட்ஸ் வந்துட்டு ரீட் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நீங்கள் எவ்ரிடே, சம்டைம்ஸ், ஆல்வேஸ், ஆஃபன், யூஷுவலி, ஷெல்டம், நெவர், இல்லைனா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நடுவில் ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு தென் அப்படின்னு வருது. ஸோ இதெல்லாம் என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான சிக்னல் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வந்துட்டு திரும்ப ரிப்பீட்டடாக வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக அது வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஹவு ஆஃபன் சம்திங் ஹேப்பன்ஸ் அப்படின்னா எவ்வளோ அடிக்கடி நடக்கா, அதாவது டெய்லி நடக்கா, இல்லை வீக்லி நடக்கா, மந்த்லி நடக்கா, அந்த மாதிரி வந்துட்டு போடுறது. ஒன் ஆக்ஷன் ஃபாலோஸ் அனதர். ஒரு செயல் வந்துட்டு இன்னொரு செயலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த இதில் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும். திங்ஸ் இன் ஜென்ரல், அதாவது காமன் லாஸ் சொல்லுவாங்க, காமன் பிரின்சிபல், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தாக வந்துட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து டு லவ், டு ஹேட், டு திங்க், இந்த மாதிரியான வெர்பு வந்துச்சு அப்படின்னா அது அங்கே வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து ஃபியூச்சர் மீனிங், அதாவது டைம் டேபிள், ஏதாவது ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஷெடியூல் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் போடுறோம். அதாவது ஃபியூச்சரில் நடக்க போகிறதுக்கு நம்ம இப்போ ஒரு ஷெடியூல் போடுறோம் அப்படின்னா ஸோ அதையும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு யூசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூசஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் மட்டும் பண்ணி தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. சிக்னல் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சிக்னல் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இதுக்கு வந்துட்டு ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் அப்படின்னு என்னென்னா ஒரு பேர் இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ்னா என்னென்னு குழப்பாதீங்க. ப்ரெசன்ட் கண்டினியூவஸை தான் நம்ம கண்டினியூவஸ் டென்ஸ், இந்த மூணு கண்டினியூஸ் டென்ஸ் வரும், அதுதான் நம்ம வந்துட்டு ப்ராக்ரெசிவ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான சிக்னல் வேர்ட்ஸ் பார்த்தோம்னா நவ், அட் த மொமெண்ட், லுக், லிசன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்க்கான சிக்னல் வேர்ட்ஸ். அடுத்து சிம்பிள் பாஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு ஏதாவது சென்டென்ஸ் வந்திருக்கும், இல்லைனா லாஸ்ட் அகோ வந்திருக்கும், அதுக்கு முன்னாடி ஏதாவது சென்டென்ஸ் வந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா இன் 1990, அதாவது பாஸ்ட் இயர்ஸை வந்துட்டு 1990 மட்டும் வராது, பாஸ்ட் இயர்ஸ் என்னெல்லாம் இருக்கும். இப்போ 2024 அப்படின்னா 2023 அதுக்கு முன்னாடி உள்ள இயர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அது பாஸ்ட் டென்ஸ். அடுத்து எஸ்டர்டே அப்படின்னு வந்துருச்சுன்னா, அடுத்து வந்துட்டு லாஸ்ட் மந்த், ஸோ அது நான் ஆல்ரெடி மேலே நம்ம பார்த்துட்டோம்ல, லாஸ்ட்டுங்கிற வேர்டு வந்துச்சுன்னா. ஸோ இதெல்லாம் நமக்கு சிம்பிள் பாஸ்ட்டுக்குடைய சிக்னல் வேர்ட்ஸ். அடுத்து பாஸ்ட் கண்டினியூ
கண்டினியூவஸ் இல்லைனா பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா while அப்படிங்கிற வேர்டு. அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அப்படிங்கிற வேர்டு. அடுத்து ஜஸ்ட்டுக்கு அடுத்து yet, never, ever, already, so far, up to now, since, for, recently இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கான சிக்னல் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தனியாக நீங்கள் நோட் பண்ணி அந்த ஒவ்வொரு சிக்னல் வேர்ட்ஸ்க்கும் ஏதாவது ஒரு ஹிண்ட் வேர்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஆல் டே அப்படின்னு வருது, இல்லைனா தி ஹோல் டே, ஹவு லாங், சின்ஸ், ஃபார், இந்த இதெல்லாம் வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸோட சிக்னல் வேர்ட்ஸ். அடுத்ததாக பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஆல்ரெடி, ஜஸ்ட், நெவர், இது வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு. அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னா ஹவு லாங், சின்ஸ், ஃபார், இதெல்லாம் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸுக்கு. அடுத்து ஃபியூச்சர் அப்படிங்கும்போது நம்ம வில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அடுத்து கோயிங் டு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த நாலுலையுமே நமக்கு வந்துட்டு பார்த்தோம்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது ஜஸ்ட் அந்த டைமில் நடக்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது முடிஞ்சு போன விஷயம். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கும்போது இனிமேல் நடக்க போகிற விஷயம். ஓகேவா? இது நம்மளுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு வரும்போது, ஓகேவா, பர்ஃபெக்ட் அப்படின்னு வரும்போது அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம வந்துட்டு பர்ஃபெக்ட் டென்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இது கண்டினியூவஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்துட்டு என்ன பண்ணோம்னா அந்த விஷயம் பாஸ்ட்டில் ஆரம்பிச்சுது, இப்போயும் என்னென்னா நடக்குது, ஸோ ப்ரெசண்டில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி. ஓகேவா? ஃப்யூச்சரில் நடக்க போது அது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டினியூவஸாக அது வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கும்போது நம்ம அந்த கண்டினியூவஸ் டென்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இது பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அப்படின்னு நமக்கு வரும்போது நடந்துக்கிட்டு இருக்கு, அது வந்து ஒரு செயல் நடந்து முடிஞ்சு அது கண்டினியூஸாக இனிமேலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸில் வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சென்டென்ஸை வந்துட்டு நீங்கள் ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போது நான் ஒரு 3 டேபிள் வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ அந்த 3 டேபிளுமே ஈஸியாக தான் இருக்கும். நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கம்பேர் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த 3 டேபிள். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரூல் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ சிக்னல் வேர்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கள்ல, ஸோ இதையும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கணும். என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ்க்குள்ளது. ப்ரெசன்ட் டென்ஸில் ஐவி, இந்த ஆர்டர் வந்துட்டு நமக்கு புக்கில் வந்துட்டு ஐவி, யூ, ஹீ, சி, இட், தே அப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிக்கும்போது ஐவி, யூ, தே, ஹீ, சி, இட் அப்படி படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா அது காமனாக வந்துட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெர்பை மட்டும் போடணும். ஐ கூட என்ன பண்ணணும், வெர்பை மட்டும் போடணும். ஓகேவா? ஈட் அப்படின்னா ஈட் மட்டும் போடணும். அதே மாதிரி தான் தேக்கும் ஈட் வரும். ஆனால் ஹீஷி ஈட் வரும்போது நீங்கள் ஈட்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ் சேர்த்து எழுதணும். ஓகேவா? இல்லை இஎஸ் சேர்க்குற மாதிரி ஏதாவது வேர்டு இருக்குது அப்படின்னா இஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து போடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ளஸ் வெர்பு மட்டும் வரும். ஹீஷி ஈட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ் இல்லைனா இஎஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். இது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னா நீங்கள் ஐக்கு வந்துட்டு ஆம் அப்படிங்கிற பிவர்ப் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ ஆம் கூட வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துட்டு நீங்கள் சேர்க்கணும். ஓகேவா? வி, யூ, தே இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர் போடணும். ஹீஷி ஈட்டுக்கு இஸ் போடணும். வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இந்த இது வந்துட்டு மறந்துடக்கூடாது. அடுத்து பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது நமக்கு, அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஐவி, யூதேக்கு ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? இப்போ ஈட் அப்படின்னா அதை வந்து ஏட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாற்றி போடணும். அதே இது ஹீஷி ஈட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹேஸ் அப்படிங்கிறத போடணும். அடுத்து பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹேவ் பீன் போட்டு வெர்பு போட்டு, அதாவது ஹேவ் பீன் ஈட்டிங் அந்த மாதிரி வந்துட்டு எழுதணும். ஓகேவா? இது பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி ஹீஷீட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஹேஸ் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்க்கான ரூல்ஸை வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஷார்ட்டாக எப்படி, இதுவே வந்துட்டு ஷார்ட்டாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஐவி, யூதே, ஹீஷி, இட் அந்த மாதிரி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளாக வந்துட்டு இருக்கும். இதில் இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூவஸ் டென்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்துட்டு ஐஎன்ஜிங்கிறது வந்திருக்கும். லாஸ்ட் ஐஎன்ஜி வந்துச்சு அப்படின்னாலே அது கண்டிப்பாக அது ஒரு கண்டினியூவஸ் டென்ஸ் தான். ஓகேவா? அது வெறும் கண்டினியூவஸா இல்லை பர்ஃபெக்ட் கண்டினியூவஸா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இப்போது ஹேவ் பீன் இல்லை ஹேட் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி, இந்த மாதிரி ஹவ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஹேட் பீன் இல்லைனா ஹேவ் பீன், ஹேஷ் பீன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஓகேவா? இல்லை அப்படின்னா அது வெறும் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் எப்படி வச்சுக்கலாம்? நீங்கள் ஹேவ், ஹேஸ், ஹேட் ஓட சேர்த்து என்ன வரும்?
பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஐஎன்ஜியில் முடியாமல் அந்த வேர்டு வந்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 4 கான்செப்ட் தான். ஸோ இந்த இதை வச்சுக்கிட்டாலும் நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு அடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மேலே சிக்னல் வேர்ட்ஸ் மறந்து போனாலும் இதை வச்சு நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ஐஎன்ஜியில் முடியும். பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அது கூட சேர்ந்து ஹேவ், ஹேஸ், ஹேட் ஏதாவது ஒன்று வரும். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா உங்களுக்கு பீன் அப்படிங்கிறது வரும். பீனோட சேர்த்து உங்களுக்கு அந்த ஐஎன்ஜி வந்துட்டு வரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது டேபிள் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் போட்டு வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக நம்ம வந்துட்டு இதில் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். fill in the blanks மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு நமக்கு இப்போது உங்களுக்கு வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் எனக்கு வந்துட்டு கிராமர் எதுவுமே புரியலை எனக்கு அப்படின்னா நீங்கள் இந்த புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை மட்டும் நல்லா வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு புக்குக்குள்ளே இருந்து தான் வருது. அப்படிங்கிறனால இந்த சென்டென்ஸ்னால் நம்ம இது தான் போடணும் அப்படிங்கிற மாதிரியாவது படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சு, கிராமர் புரியுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை அப்ளை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அதை வந்துட்டு 2-3 தடவை ரீட் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது மக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் நமக்கு புக்கிலேருந்து தான் எடுக்கிறாங்க, அதனால் சொல்கிறேன். இப்போ fill in the blanks பாருங்கள். when the burglars broke into the house everybody was having sound sleep. ஸோ was having, ஸோ நம்ம ரூல்ஸ் படி பார்க்கலாமா? வாஸ் ஹேவிங் அப்படிங்கும்போது நமக்கு இது என்ன டென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ என்ன டென்ஸ்ன்னு கேட்டால் எப்படி அப்ளை பண்ணுறது? வாஸ் அப்படிங்கிறது நமக்கு எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ வாஸ்ங்கிறது நமக்கு பாஸ்ட் டென்ஸில் தான் வருது. ஹேவிங் அப்படிங்கிறது வெர்பு. ஹேவிங்னாலே நமக்கு கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அப்போ வாஸ் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். அப்போ இது என்ன டென்ஸ் அப்படின்னா நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கண்டுபிடிக்க தெரியணும். அந்த மாதிரி கேட்கலாம். இந்த ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது என்ன டென்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லலாம். ஓகேவா? அந்த இதுக்கு நீங்கள் இந்த டேபிள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள். த மில்க் ஹேட் பீன் ஸ்பில்லிங். ஸோ பீனுன்னு வந்துட்டாலே நம்ம என்ன சொன்னோம், ஒரு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இது ப்ரெசென்ட்டாக இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இல்லை ஃபியூச்சரான்னு பார்க்கணும். ஃபியூச்சர்னா ஷேல் அல்லது வில் வரணும். அப்போ அது கிடையாது. ஓகேவா? ப்ரெசென்ட் டென்ஸ் அப்படின்னா ஹேவ், ஹேஸ் மட்டும்தான் வரும். ஆனால் இங்கே நமக்கு வந்திருக்கிறது ஹேட் பீன் ஸ்பில்லிங். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஹேடுங்கிறது நமக்கு பாஸ்ட் டென்ஸ். அப்போ இது ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? அடுத்து 3வது பாருங்கள். இஃப் கார்த்திக் ஹேஸ் நாட் மேட் எனி மிஸ்டேக் ஹீ வில் பி ரிவார்டட். ஸோ ஹேஸ் நாட் மேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேடுங்கிறது நமக்கு வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ன்னு நீங்கள் போட்டுறக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு ஹேஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? அப்போ ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது எங்கே வரும்னா நமக்கு பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். எந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் நமக்கு ஹேஸ் அப்படிங்கிறது வரும். ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? இங்கே வந்துட்டு நாட் ப்ளஸ் மேக் அப்படின்னு கொடுத்துருக்கனால தான் நம்ம அங்கே வந்துட்டு நாட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இல்லை அப்படின்னா அங்கே நாட் வந்துட்டு வராது. அடுத்ததாக பாருங்கள். தே வேர் வாட்சிங் டிவி வென் தே ஹியர்ட் எ லவுட் பேங்க் அட் த டோர். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு தே வேர் வாட்சிங் டிவி. ஸோ வேர் வந்திருக்கு. வாட்சிங் டிவி. வாட்சிங் அப்படின்னாலே நமக்கு என்ன அர்த்தம்? அது வந்துட்டு ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? இங்கே வந்துட்டு வேர் வாட்சிங் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வேர் வாட்சிங் அப்படிங்கிறது நமக்கு பாஸ்ட் டென்ஸில் தேக்கு வந்துட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ தே வேர் வாட்சிங். அப்போ இது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரி ரூலை வந்துட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்து அந்த டேஸை ஃபில் பண்ணுற மாதிரியும் கேட்கலாம். இல்லை கீழே நம்மளுக்கு கொடுத்துருக்க மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸை வந்துட்டு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் காமிக்கிறேன், நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா ஐடென்டிஃபை த எரர். ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம். ஐடென்டிஃபை த எரர். இந்த சென்டென்ஸில் வந்துட்டு என்ன எரர் இருக்குது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் மெட் ஹிம் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே எடுத்து நம்மளுக்கு மெட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ எஸ்டர்டேன்னு கொடுத்துட்டாங்க. அந்த சிக்னல் வேர்டு படியும் நமக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுக்கு இங்கே வந்துட்டு ஹாவ் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள். ஐ பாஸ்ட் டென்ஸ் வந்துட்டு வருது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஐ ஹாவ் மெட் ஹிம். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது வருது. அப்போ நமக்கு வந்துட்டு இங்கே ஐக்கு பதிலாக ஹேவ் வந்துட்டு வரவே வராது எப்போதுமே. ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நமக்கு வந்துட்டு ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். நமக்கு பாஸ்ட் டென்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஹேவ் வந்துட்டு வராது. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு அர்த்தம்.
ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நமக்கு வந்துட்டு ஹாவ் வராது. ஐ மெட் ஹிம் எஸ்டர்டே அப்படிங்கிறது மட்டும்தான் என்னென்னா போடணும். ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு எரர்ஸ் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எழுதுறது. ஓகேவா? புக்கில் இருக்கிறத நல்லா வந்துட்டு தரோவாக நீங்கள் ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் வந்துட்டு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லா கொஸ்டின்ஸையுமே நான் வந்துட்டு ரீட் பண்ணல, ஏன்னா டைம் வந்துட்டு அதிகமாக இழுக்கும். அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கண்டிஷ்னல் சென்டென்சஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இஃப் கிளாஸ்னால் என்ன, அடுத்து வந்துட்டு இதோட லாங்குவேஜ் செக் பாயிண்ட் வந்துட்டு இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதோட என்னென்னா நமக்கு ப்ரோஸ் 5 வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மெட்டீரியல் வேணும், இந்த இங்கிலீஷ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.